விஜய் அவர்களுக்கு ஆளுநர் அவர்கள் தற்போது வரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கவே இல்லை. அதற்கு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 118 எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ற கடிதத்தை கொண்டு வாங்க, பதவி பிரமாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டம் இதுதான் சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்பது யார் முதலமைச்சர் என்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியது கிடையாது. எந்த கட்சி பெரும்பான்மையா இருக்கோ அந்த கட்சிக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கணும். அந்த கட்சியும் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சுக்கும். செஞ்ச 15 நாட்கள்ல அவங்க சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட்ல 118 எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கப்படவில்லை என்றால் அந்த ஆட்சி கலைக்கப்படும். இதே மாதிரி ஏதாவது மெஜாரிட்டி காமிக்காம ஏதாவது ஒரு கட்சி அதாவது முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா செஞ்சிருக்கு. 2018 கர்நாடகாவில் பிஜேபி அதாவது மெஜாரிட்டி காமிக்காமையே முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சிருக்கு. ஆனா ஃப்ளோர் டெஸ்ட்ல தோத்துருச்சு. 2019 மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி இருக்கு இல்லையா, அதுவும் மெஜாரிட்டி காமிக்காம பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஃப்ளோர் டெஸ்ட்ல தோத்துருக்கு. ஆனா இந்த ரெண்டு கட்சிக்குமே இந்த ரெண்டு மாநிலத்திலுமே அவங்களுக்கு மெஜாரிட்டி காமிக்காம முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் தற்போது வரை செய்யப்படாதது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.